அடுத்ததாக இதே கருத்துடன் பேச வர இருக்கும் அசோக் கண்ணன் ஜனநாயக மக்கள் கட்சியுடைய தலைவரை நிறுவனரை இங்கே அழைக்கின்றோம். காலம் இல்லாத காரணத்தினால் தங்கள் உரையை சிறப்பான உரையாகவும் காலக்கட்டத்தில் ஆமாம் நன்றி. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதும் போது 7 பேர் கொண்ட குழுவை நியமித்து எழுதப்பட்ட சாசனத்தில் 6 பேர் அவங்களுடைய அந்த அரசியல் சாசனம் எழுத முடியாம விட்டுட்டு போயிட்டாங்க. தனி ஒரு மனிதனாக அரசியல் சாசனத்தை 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் எழுதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு சட்ட பாதுகாப்பு எழுதி கொடுத்திருக்கிறார் அம்பேத்கர் ஐயா அவர்கள். இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை எறும்பு, ஈ, காக்கா, குருவி அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு, நிலங்களை பாதுகாப்பதற்கு, அனைவருக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை அனைத்தும் பெற்றுத் தருவதற்காக தனி மனிதனாக சட்டத்தை எழுதி தந்த மகத்தான தலைவர் அம்பேத்கர் அவர்கள். அவர் வழியில இந்தியாவை ஆட்சி செய்ய சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்து 10 ஆண்டுகளை நிறைவேற்றின்னு சொன்னால் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைத்துவிடும் என்று சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஜனவரி 1950 குடியரசு தினத்தன்று. ஆனா இன்றைய வரைக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாம இவங்களுக்கு தேவையான சுயநலத்துக்காக சட்டத்தை வெவ்வேறு விதமான செஞ்சிட்டு இருக்காங்க. வர ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதே சுயநலத்துக்காக லஞ்சம், லாவணி, திருட்டு, கொள்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ இயக்கங்களோ முன் போராட்டத்தை களத்தை கையில் எடுக்கிறது தயாரா இல்லை. அதை முறியடிப்பதற்காக இந்த மண்ணில பிறந்த உயிரினங்கள், எறும்பு, ஈ, காக்கா அனைத்து உயிரினங்களும் பாதுகாப்பதற்கு அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் வழியே நாங்கள் சட்டத்தை கையெடுப்போம், அதன் வழியா நீதி நிலைநாட்டுவோம், அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்போம், நாம் நல்லா வாழுவதற்கான ஒரு தீர்மானத்தை, ஒரு இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தாலுகாக்கள்லையும், எல்லா பேரூராட்சிகள்லையும் சமூக ஆர்வலர்களை இன்னைக்கு உறுப்பினர்களாக சேர்த்துக்கொண்டு இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்த்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் நல்வேடை விஸ்வராஜ் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அரசியல் கட்சிகளுக்கு அத்தனை கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளக்க போகிறார். யார் தப்பு செய்யலாம் அவர்கள் சட்டத்தை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் என்று சொன்னால் என்ன, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய தப்பு எவன் செய்யறான், சாராயம் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான், மண்ணை வெட்டி விற்கிறான், ஆத்துல மண்ணை வெட்டி விற்கிறான், வரக்கூடிய பண்டை எல்லாம் பிரிச்சு கொடுக்காம அவனே திங்கிறான். இதெல்லாம் தட்டி கேட்பது, இதுதான் சமூக ஆர்வலுடைய வேலை. இதுக்காக தான் நாங்கள் மாற்றி போடுறோம், பதில் கேட்கிறோம், பதில் கூட நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் நம்மளுடைய சட்டத்தை மதிக்காம அவங்க சௌரியத்துக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு 10 ரூபாய் இயக்கம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும், அனைத்து போராட்டங்களுக்கும் ஜனநாயக மக்கள் கழகம் தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுக்கும். அவர்களை சேர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், சாய, சலவை, டோல் ஷாப், கழிவு தொழிற்சாலைகள். அந்த ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அதுல உற்பத்தி பண்ணக்கூடிய பனியனி, சட்டி, வேஷ்டி இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய காவேரி ஆத்துல தண்ணி எடுத்து போர் போட்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி, அந்த துணிகளை சுத்தம் பண்ணி செலவு பண்ணி தண்ணியை பூரா சுத்தம் பண்ணாம ஃபில்டர் பண்ணாம காவேரி ஆத்துல விடுறாங்க. காவேரி ஆத்துக்கு போற தண்ணியை திரும்ப எடுத்து மக்கள் குடிக்கிறது கொடுக்குறாங்க. ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல், சேலம் மாவட்டம் இது போன்ற காவேரி ஆறு, நொய்யல் ஆறு, திருமணி முத்தாறு எல்லாமே செத்துக்கிட்டு இருக்குது. குடி தண்ணி ஆதாரம் இல்ல. காவேரி தண்ணி 10 மாவட்டங்களுக்கு பாயக்கூடிய தண்ணியா இன்னைக்கு சாய தண்ணினால விஷ தண்ணியா மாறிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சமூக ஆர்வலர்களுடைய உங்களுடைய கவனத்துக்கு ஏற்க வைக்கணும்னு சொன்னா நாங்க எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நீங்க தொடர்ந்து தோல் கொடுக்கணும், கூட நிக்கணும்.
நீங்க எடுக்கக்கூடிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்காக போராட்டங்கள் கையில் எடுக்கணும், நான் கூட நிற்போம் என்பதை இந்த மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான போராடக்கூடிய இயக்கம். அதனால இந்த மாதிரி சாய தண்ணியை தடுக்கணும், காவேரி ஆற்றில் பொது சுத்திகரிப்பு சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கு தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். நடவடிக்கை இல்லை. இந்த கூட்டத்தின் வாயிலாக நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் பொது சுத்திகரிப்பு, சேலம் மாவட்டம் பொது சுத்திகரிப்பு நிலையம், சாய சலவை, தோல் சாப்பு பொது சுத்திகரிப்பு கட்டுறதுக்காக கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையும் இந்த 10 ரூபாய்க்கு இந்த மாநாட்டின் வாயிலாக ஒரு கோரிக்கை மனுவாக, கோரிக்கையாக, தீர்மானமாக போட்டு தமிழக அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்தை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழ்நாடு முழுவதும், உணவுதாடு இந்தியா முழுவதும் முதன்மையான தொழில் என்ன சொன்னா விவசாயம். விவசாயம் உற்பத்தி பண்ணி அந்த விவசாயத்தில் விளையக்கூடிய நெல், கம்பு, சோளம், கோதுமை, இது போன்ற இந்தியா முழுசும் விளையக்கூடிய அனைத்து பொருள்களுமே பிடித்து இடம் விட்டு இடம் கொண்டு சேர்ப்பதற்கு, சேமிப்பு கிடங்குகள் அடுக்குவதற்கு சாக்கு பைகள் தேவைப்படுது. முன்னெல்லாம் வீட்டுக்கு சாக்கு அரிசி வாங்கணும்னு சொன்னா 25 கிலோ சிப்ப பை, 50 கிலோ பை, 70 கிலோ சாக்கு வரும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு 20 கிலோ சிப்ப பை பிளாஸ்டிக் சாக்கு வருது. அந்த பிளாஸ்டிக் சாக்கை கொட்டிட்டு நீ கீழே போட்டீங்கன்னாக்கா காலுக்கு மிதியடி கூட ஆகாது. நெருப்புல போட்டா எரிய விட முடியாது, திரும்ப பயன்படுத்த முடியாது. அது எரிவிட்டா சுற்றுச்சூழல் பாதிக்கும். இது போன்ற இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக் சாக்க உற்பத்தி செய்ய தொழிற்சாலை தடை செஞ்சுட்டு திரும்ப சணல் சாக்க பயன்படுத்துவதற்கு தமிழக அரசாங்கத்தை ஒரு தீர்மானம் இந்த கூட்டத்தில் சணல் சாக்கை உற்பத்தி செய்யணும், பிளாஸ்டிக் சாக்கை உற்பத்தி செய்ய தொழிற்சாலை தடை செய்யணும் சொல்லி இந்த கூட்டத்தில் மேல தீர்மானத்தை நிறைவேற்ற கேட்டுக்கொண்டு, அதே போல இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம தூங்கி நிச்சா வீட்டில் டீ குடிக்கிறோம், ரோட்ல டீ குடிக்கிறோம், பேக்கரியில் டீ குடிக்கிறோம், எங்க அப்பா டீ குடிக்கிறோம். அந்த காகித கப்புல பிளாஸ்டிக் கப்பு, காகித கப்பு, அதை குடிக்க, அந்த கப்புல குடிக்க தவிர்த்துருங்க. அதுல பூரா மெழுகு வச்சிருக்கான், மெழுகு. அந்த மெழுகு தண்ணி, அந்த சுடு தண்ணியை ஊத்த உருகி நம்ம குடிக்கிற குடல்ல போய் ஒட்டுது. அதனால கேன்சர், புற்றுநோய் வருது நமக்கு. அதனால கப்புல குடிக்கக்கூடிய பிளாஸ்டிக், அந்த டீ குடிக்காம சில்வர் டம்ளரு, கண்ணாடி டம்ளரு, அந்த மாதிரி டம்ளர் டீ குடிக்கிறத பயன்படுத்துங்க. அந்த காகித கப்பலை கொடுத்து தவிர்க்கணும். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நல்வடை விஸ்வராஜ் 10 ரூபாய் இயக்கத்துக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர் கூட நாம் பயணிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம். எங்களோட கோரிக்கையை இந்த மாநாட்டின் வாயிலாக ஒரு தீர்மானமாக சாக்கு தொழிலுக்கு அழிவை தடுப்பதற்கு, ஒரு நம்முடைய சணல் சாக்கு உற்பத்தி செய்யறது ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஒரு கோரிக்கையாகவும், பிளாஸ்டிக் சாக்கு தடை செய்யறது ஒரு கோரிக்கையாகவும், இந்த நாமக்கல், ஈரோடு பொது சுத்திகரிப்பு நிலையம், சாய தண்ணி காவிரி ஆற்றில் கலக்காம தடுப்பதற்கு பொது சுத்திகரிப்பு கட்டை கொடுக்கறதுக்கு ஒரு கோரிக்கையை தீர்மானமாக போட்டு தமிழக அரசு அனுபவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசி அமர்ந்துள்ளார். அரசியல் சாசனம் பத்தி அவர் நிறைய சொன்னாரு. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசனம், அதுல எழுதப்பட்டதுதான் மக்கள் கணக்கெடுப்பு ஏற்ப தொகுதி சீரமைப்பு என்பது. ஆனா இன்றைய காலகட்டத்திற்கு இது மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு தான் இன்றைய அரசு அதை முன்னெடுத்துள்ளது. ஆனா பாராளுமன்றத்தில் இது முக்கியமாக செய்யப்பட வேண்டும். ஆர்டிகல் 81, 82, 83, 84 வரைக்கும் உள்ள சட்டங்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்பொழுதுதான் சமசீரான தொகுதிகள் பங்கீடு ஏற்படும். இல்லைன்னா நமக்கு தொகுதி பங்கீட்டில் இப்போ குறையாது. அதனால்தான் அவங்க ஆணித்தரமா பாஜக மத்திய அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தொகுதி குறையாது என்று. ஆம், ஏன்னா அன்னைக்கு 1971 இருக்கிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து 2026 எடுத்தோம்னாக்கா 1.4 பில்லியன்ல நமக்கும் ஏறி இருக்கு. அதுல இன்னொரு 2 தொகுதியோ 3 தொகுதியோ அதிகம் வரும், அவ்வளவுதான். ஆனா உத்தரப்பிரதேசத்திற்கு இன்னைக்கு 80 தொகுதிகளா இருக்கிறது. 218 தொகுதி 128 தொகுதிகளாக மாற உள்ளது. அப்போ பாரத பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசமாக மாறிவிடும். அப்பொழுது நமக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும், இருக்காது. அதற்காகத்தான் இந்த தொகுதி சீரமைப்புல ஆனால் அரசியல் சட்டமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதற்கு பாராளுமன்றத்தில் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அடுத்ததாக திராவிடர் விடுதலை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அன்புகேசு அவர்களை இங்கு பேச அழைக்கிறார். அதற்கு முன்பாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தை முதல் முறையாக PDF இலவசமாக கொடுத்த வழக்கறிஞர் தஞ்சை மாவட்ட சேர்ந்த பிரகாஷ் வழக்கறிஞர் மேடைவாளர். இவருக்கு கிடைத்த பரிசு அடிச்சு காவிரி ஆற்றில் செத்து போயிட்டாரு, தூக்கி போயிட்டாங்க.
இயற்கை வளத்தை காப்பாடுகள போராடி ஆர்டி ஆர்வலர். இவர் கிடைத்த பரிசு அடிச்சு செத்து போயிட்டாரு, காலை உடைச்சு வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களை குற்றுயிரும் கொலையுருமாக காவிரி ஆற்றில் தூக்கி போட்டு போனாங்க. அவருக்கு மரம் பரிசளிக்கப்படுகிறது. அவருக்கு மரக்கன்று பரிசளிக்கப்படுகிறது. உங்களை போன்ற ஆட்சி ஆர்வலர்களை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது, மணல்ல புதைக்க முடியாது. மரம் போல் முளைப்போம், வளர்வோம். ராஜா கலாம் உதவும் கரங்கள் அறக்கணிப்பு முன்னாடி வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களுக்கு மரக்கன்று கொடுத்து சமுதாயங்களை மரம் போல் தலைக்க வைக்கின்றார். செந்தமிழ் சரவணன் தன்னுடைய திருமண விழாவில் மகனுடைய திருமண விழாவிற்கு இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தை வெளியிட்டு புத்தகத்தை இலவசமாக திருமணத்துக்கு வந்த அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார். அவர் காந்திவாதி ரமேஷ் அவர்களுக்கு புத்தகத்தை பரிசளிக்கின்றார். ஹரிகிருஷ்ணன் புத்தகத்தை இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தை காந்திவாதி ரமேஷ் அவர்களுக்கு பரிசளிக்கின்றார். அப்படியே மேடையில் இருக்கும், அப்படியே இருக்கு. கரெக்டா 1:30 மணிக்கு மதிய உணவு இடைவேளை. 1:30 மணி ஆனாலும் ஞாபகப்படுத்திருக்கேன். சாப்பாடு தயாரா இருக்கு, முன்னாடியே கூட விடலாம். உங்களுக்கு நிறைய மோர் தண்ணீர்லாம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தது, நிறைய குழப்பங்கள்னாங்க. மோர் உங்களுடைய இடத்தையே தந்துடுறோம். நன்றி நன்றி. பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய தமிழ் சொந்தங்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே முதலிலே சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, பெண் விடுதலை மற்றும் அனைத்து சமூக மக்களுக்கும் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முதலிலே தனது பிரச்சாரத்தை தொடங்கிய போது தந்தை பெரியார் அவர்களை கல்லில் அடித்தார்கள், ஓட ஓட விரட்டை அடித்தார்கள், செருப்பில் அடித்தார்கள், மனித கழிவை முட்டைக்குள் வைத்து முகத்திலே வீசி அடித்தார்கள். ஆனால் நான் இதற்கெல்லாம் பார்த்து பயந்திருந்தால் இந்த சமூக மக்களுக்கு சமூக நீதி கிடைத்திருக்குமா என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் கூறுவார். அதன்படி இன்று சமூக நீதி சாமானிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சமூக நீதி காவலர்கள் பாதுகாப்பு மாநாடு நம்முடைய அருமை தலைவர் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜர் அவர்கள் நடத்திய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை திராவிட விடுதலை கட்சி சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். தோழர்களே, ஈரோடு மண்ணிலே, அதாவது மானமும் மரியாதையும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பகுத்தறிவு தந்தை பகலவன் பெரியார் பிறந்த மண்ணிலே ஐயா நல்வினை விஸ்வராஜன் அவர்கள் ஜனநாயக மக்கள் கழகம் கட்சி நடத்திய மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தில், அதாவது அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளக்க கருத்தரங்க விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார். மிகவும் எளிமையாக, அழகாக, அற்புதமாக வந்திருந்தார். அப்பொழுது அவர் மேடையிலே பேசினார். என்னவென்று சொன்னால், நாங்களெல்லாம் மேடையிலே இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களே என்று எங்களை பார்த்து எங்களை பார்த்து சொன்னார், நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர்களாச்சே, நாங்கள் அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிவு சமுதாயத்தை பார்த்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு வியப்பாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது இவர்கள் தான் மிகப்பெரிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள்.
இவர்கள் தான் மிகப்பெரிய வரலாற்றை மாற்றி அமைக்கப் போகிற தலைவர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சிறு அமைப்பாக இருக்கிறோமே, ஒரு 3 மாவட்டத்துக்கு மட்டும்தான் பொறுப்பாளர்கள் வைத்திருக்கோமே, எங்களை பார்த்து இவ்வளவு பெரிய ஒரு சப்ஜெக்டை காரியத்தை சொல்லுகிறாரே என்று நாங்கள் வைத்தோம். அதற்கு அவர் சொன்னார், ஒரு சின்ன ஒளிதான் இந்த மலையே பேர்க்கும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எங்கள் ஈரோடு மண்ணிலே பகுத்தறிவு தந்தை பகலோன் பெருந்தை மண்ணிலே அந்த விதையை விதைத்தார் நம்முடைய நல்வினை விஸ்வராஜ் அவர்கள். ஆனால் அந்த விதையை விதைத்ததற்கு காரணமாக நாங்கள், அதாவது ஈரோடு மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு நிறுவனம், தொழில் நிறுவனம் இருக்கின்றது. அதாவது அந்த நிறுவனம் உலக அளவிலே பெயர் பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தை எதிர்த்து, அதாவது அவர்கள் பெற்ற பறையர் என்கின்ற நிலத்தை, ஆதிராவிட நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை ஏறத்தாழ 8 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தார்கள். ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய கம்பெனியை, அந்த நிறுவனத்தை பெருக்குவதற்காக மிகப்பெரிய ஒரு தீண்டாமை தடுப்பு சுவரை எழுப்பும் பொழுது நாங்கள் உடனடியாக நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் சாதாரணமாக இருக்கிற கட்சி என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஆலயம் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதை நாங்கள் மனதிலே வைத்து அங்கிருக்கக்கூடிய பக்கத்தில் அறியாமல் சித்தூர் காவல் நிலையத்திலே சென்று புகார் கொடுத்தோம். அது மட்டுமல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து சென்று அங்கே நாங்கள் மனு கொடுத்தோம். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்து அதுக்குண்டான ஆவணங்களையும் தயார் செய்து நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் அந்த எந்த ஒரு நடவடிக்கையும், மேல் நடவடிக்கையும் இந்த ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கிற நிறுவனம் எங்களை பார்த்து, சமூக சாதாரண ஒரு தலைவர்களை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரோடு மாவட்டத்திலே ஏறத்தாழ 30 ஆண்டுகால பிரச்சனை, அதாவது கனிராமத்தர் குளம் என்கின்ற மிகப்பெரிய குளம் என்று ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்றது. ஈரோடு என்று சொன்னால் நீரோடு என்று பொருள் அந்த காலத்தில் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட குளத்தை செய்வதற்காக அங்கிருக்கக்கூடிய, அதாவது சாயப்பட்டை செலவுப்பட்டையுடைய நிறுவனங்களுடைய பொறுப்பாளர்கள், அவருடைய முதலாளிகள் தன்னுடைய, அதாவது அங்கிருக்கிற நீரை, அசுத்தமான நீரை, பச்சை கலந்த நீரை செலவுப்பட்டையிலே, அதாவது காவிரி யாற்றிலே கலக்க விடாமல் இரவு நேரங்களிலே, மழை காலங்களிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான ஒரு இடுகாட்டை உடைத்து மடை மாற்றி அந்த தண்ணீரை வெளியேற்றினார்கள். நாங்கள் திராவிட விடுதலை கட்சியின் சார்பாக சமூக ஆர்வலை கொண்டு நாங்கள் புகார் கொடுத்தோம். அந்த புகாரின் அடிப்படையிலே நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு யோசனையை சொன்னார். அதன்படி நடந்தோம். இன்றைக்கு அந்த நீரிலே, அதாவது அந்த குளத்திலே மிகப்பெரிய ஒரு தண்ணீர் அந்த வரவேற்பதற்காக நிச்சயமாக அவர் கூட உறுதுணையாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் என்னை ஈரோடு மாவட்டத்தை அறிமுகம் செய்து இன்றைக்கு 100கணக்கான மேடையிலே பேச வைத்த என் நம்பிக்கையின் அண்ணன் ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழகையும், தமிழ் மண்ணையும், தமிழ் மக்களையும், விவசாய நிலங்களையும், கனிம வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் நல்வினை விஜயராஜ் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பினை நல்கிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேச ஒருவரும் அடுத்து மட்டும் இல்ல, தயவுசெய்து நேரம் காரணம் எல்லாம் 2 நிமிஷம் சுருக்கமா முடிச்சுக்கங்க. இது சமூக ஆர்வலோட பாதுகாப்பு மாநாடு மாதிரி. இப்பொழுது சக வழக்கறிஞருமான சகோதரி அனுசுயா அவர்கள் 10 ரூபாய் இயக்கத்துடைய போராளி இங்கே 2 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, விட்டுல்குமார் ஊழலை வெளிக்கொண்டு வந்து ஹைகோர்ட் போயிட்டு ஒரு 4 கோடி இழப்பீடு வழக்கு வாங்கி கொடுத்த வழக்கறிஞர். அவர்களோட தகவல் இந்திய அறக்கட்டளை மற்றும் ராத்திரி ரவுண்ட்ஸ் இதழ் இணைந்து நடத்தும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாடுக்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சமூக ஆர்வலர் அவர்களுக்கும் வரவேற்பு
அனைவருக்கும் எனது மத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். இந்த சமூக ஆர்வலரோட மீட்டிங்க்கு நான் கலந்துக்கிறேன் இருக்கீங்க. இதில் என்னன்னா, எனக்கு வந்து பிஎன்ஜி அறக்கட்டளை மூலமாக எனக்கு அழைப்பு கொடுத்து நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து பர்மிஷன் வந்து மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எனக்கு ஒரு 8-8:30 மணி போல் எனக்கு வந்து மெசேஜை சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு பர்மிஷன், ஒரு லெட்டர் கொடுங்க. ஒரு மாநாட்டு நடத்துகிறாங்க சமூக ஆர்வலர் அப்படின்னும் போது அவங்க பயந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்மிஷனை கொடுக்கலையே தவிர, அதாவது கொடுக்கல அப்படின்றதோட அந்த ஒரு லெட்டரை வந்து பர்மிஷன் லெட்டரை வந்து கவனிக்கலை அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் நினச்சேன், இவங்க வந்து சமூக ஆர்வலர்னு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வருவாங்க, ஏதோ பேசிட்டு போவாங்க அப்படின்னு. பட் நான் இங்கே ஒருத்தரும் இப்போ பேசின வரைக்கும் நான் கவனிச்சுட்டு வரேங்க. எல்லாருமே இதில் வந்து பாதிக்கப்பட்டு கீழ்மட்டத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ ஒருத்தரோட இப்போ தர்மேந்தரன் சொல்லிட்டு ஒரு தம்பியோட பேரை குறிப்பிட்டாங்க ராணிப்பேட்டையிலேருந்து. அவர் அந்த தம்பி போல நிறைய பேர் வெளியே வரணும். அதாவது தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகள், அது கீழ்மட்டத்தில் இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, அவர் என்னை வந்து நான் தப்பு செய்யாத ஒரு மனிதரை போயிட்டு நீங்கள் வந்து சிறைக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து ஒரு கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸும் வந்து அவங்க மேலே நடத்தி அவருக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அவங்க வந்து இங்கே பேசின சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற இதுவே பார்த்தீங்கன்னா, நம்ம தவறு எந்த இடத்துல நடக்கிறதோ அந்த இடத்துல வந்து நம்ம குரல் கொடுக்கறதுனால தான் வந்து நம்மளை வந்து சமுதாயத்தில் வந்து அவங்க ஊழல் செய்யறத வந்து நம்ம தடுக்கிறோம். அந்த தடுக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து கொலை முயற்சி இல்லை மிரட்டுறது, இதெல்லாம் சமுதாயத்தில் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சமூக ஆர்வலர்கள் வந்து பயந்துட்டு அவங்களோட பணியை வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளூர் மாவட்டத்தில் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, இங்க எங்க கனிம வலை வந்து புகார் வரது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று இயற்கை சார்ந்த விஷயத்துக்காகவும் ஊழல் எங்க நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம போராடுறது தான் வந்து முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல துரைமுருகன் ஐயா சொல்றத போல பாத்தீங்கன்னா, கனிம வளம் எங்க திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய கிங்ஸ்டன் காலேஜ்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சமூக ஆர்வலர்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கனிம வளம் அங்க சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருமே வெளியே வந்து குரல் கொடுக்கறதுக்கோ அவர் பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ யாரும் முன் வரல. அந்த மாதிரி முன் வராதனாலதான் ஒரு அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வந்துட்டு 20-30 தலைமுறைகளுக்கு வந்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறாங்க. ஆனா நம்ம குரல் கொடுத்துட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் அப்படின்ற இதுக்காக குரல் கொடுத்துட்டு வரோம். ஆனா நம்மளோட குடும்பத்தை பாத்தீங்கன்னா காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வர மாட்டேன்றாங்க. இப்ப இந்த பிஎன்ஜி அறக்கட்டளையோட நிறுவன தலைவர் மிஸ்டர் செல்வம் அவர்கள் என்னை அணுகி இந்த ஊராட்சி மன்றத்துல வந்து நடக்கக்கூடிய ஊழல்களை வந்து தட்டி கேட்கறதுக்காக ஒரு மனு கொடுத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாக்ல கொடுத்திருந்தாங்க. அந்த பிளாக்ல போயிட்டு நம்ம அதுக்கு அந்த மனுவை நம்ம கொடுக்கணும்னா, இல்லை அவங்களுக்கு எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்திலேயோ இல்லை அந்தஸ்துலேயோ வந்து படிப்பு தான் முக்கியமான காரணம். அந்த படிப்பு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம கையில தைரியமா வந்து நம்ம குரலை எழுப்பி நீங்க இதை பண்ணுங்க, இது என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல வந்து நம்ம நின்று இருக்கணும். அதுக்கு படிப்பு தேவை. பிஎன்ஜி என்டர்பிரைசஸோட தலைவர் பார்த்தீங்கன்னா செல்வம், அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர், ஒரு டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவருக்கும் தெரியுது இந்த
ஊராட்சி மன்ற தலைவருடைய ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஊராட்சி மன்ற தலைவருடைய பிரதிநிதி, அதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்ல பினாமி யாரோ வந்து டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றது தெரியும், அது ரூல்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய பையனாகிய கார்த்திக் என்ற ஒரு நபர் வந்து அரசாங்கத்தை ஏமாற்றி டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பல டெண்டர்களை எடுத்து ஒர்க் ஆர்டரும் பெற்று அரசாங்கத்துக்கு வந்து இழப்பை ஏற்படுத்தினார். அதை தட்டி கேட்டதுக்கு உங்ககிட்ட சால்வன்சி இல்லை, நீங்க கான்ட்ராக்டர் ரெனியூவல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாங்க. அதை நாங்க வந்து தட்டி கேட்கும் போது எங்களோட வந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சு, சமூக ஆர்வலர் பசுமாத்தூர்ல பாத்தீங்கன்னா விட்டல் குமார்ன்றவர் வந்து குரல் கொடுத்துட்டு வந்தார். எங்களுக்கு முன்னாடி பிஎன்ஜிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விட்டல் குமார் என்ற நபர் வந்து இதே மாதிரி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேர்ல வந்து பல புகார்கள் கொடுத்திருந்தார். ஆனா மாவட்ட ஆட்சியரும் சரி, மாவட்ட கண்காணிப்பாளரும் சரி, காட்பாடியோ இல்ல குடியாத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த கொடுத்த புகாருக்கு பாத்தீங்கன்னா சரி சாய்க்கவே இல்லை. அது அன்னைக்கு அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஒரு மனு கொடுக்குறாரு, இதை வந்து கவர்னர் ஈர்க்கணும், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருந்தாங்கன்னா விட்டல் குமாரோட உயிரோ இன்னைக்கு போயிருக்காது. ஆனா விட்டல் குமார் உயிரை பறித்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இன்னைக்கு வெளியே அழகா சுத்திட்டு இருக்காரு. அழகா அவங்களும் வந்து குண்டாஸ்ல போடப்பட்டார். நல்வினை இயக்கம், 10 ரூபாய் இயக்கம், வழக்கறிஞர் விஸ்வநாதன் ராஜு அவர்கள் சொன்ன மாதிரி குண்டாஸ்ல போட்டாங்க. 32 நாள்ல வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்துட்டு நம்மளால நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தைரியமாயிடுதுங்க. வெளியே வந்துடுறாங்க, வெளியே வந்துட்டு அழகா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இழந்து போன விட்டல்குமாரோட மனைவிக்கு வந்து நாம எல்லாம் என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த வழக்குல வந்து அவங்களுக்கு நீதி பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். எல்லா சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே உண்மை இழந்து கைகோர்த்து அவர்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று இந்த மாநாட்டு மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பாளர்களுக்கு மிக்க நன்றி. சகோதரி அனுசியா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒன்றே ஒன்று தான் இங்கே தெரிவிச்சுக்கணும், அவங்க அம்மையார் பேசுறதுனால. இங்கே கதிர் ஆனந்த்னு ஒரு எம்பி இருக்காரு. அவர் 2019 தேர்தலில் நிற்கும் போது அங்க தேர்தல் பணப்பட்டுவாடா அவருக்கு கல்வி நிறுவனம் கிங்ஸ்டன் கல்லூரியிலேருந்து பணம்லாம் எடுக்கப்பட்டதுன்னுட்டு ஊழல் குற்றச்சாட்டு, எலெக்ஷன் கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டு செய்து அந்த தேர்தலை நிறுத்தியது. மீண்டும் இடைத்தேர்தல் கொண்டு வரும். அந்த தேர்தல் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பிலையும் ஃபாதர் காட்ஃப்ரே அவர்களை நிற்க வச்சு அங்க வந்து அந்த வேட்பு மனுக்களை சரிபார்க்கும் போது இவர் குற்றவாளி என்று, அதாவது ஊழல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது, இவருடைய நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது துரைமுருகன் அவர்கள் 3 முறை எழுந்து அவர் வெளில போயிட்டு வர வைக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திட்டோம். அதே மாதிரி ஏசி சண்முகம் ஒரு கட்சியிலிருந்து அவரே ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காரு, ஆனா வேற கட்சியில போய் நிற்கிறாரு. அப்புறம் தான் ஓடி போயிட்டு அதிமுக உறுப்பினர் ஒரு பழைய காலத்துக்கு காட்டுறாரு. இதெல்லாம் ஏற்றுக்க கூடாதுன்னு ஒம்படிச்சோம். அப்புறம் மதியம் மேலே அது உங்களுக்கே தெரியும், மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லிட்டு கலெக்டர் அவர்கள் முடிவு எடுக்கலாம்னு சொல்லும்போது அவரும் ஏற்றுக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கவங்கள தான் நேர்மையான கட்சிகளாக இன்று சிலர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டு தான் மக்கள் புரட்சி கழகம் நான் விக்கிரவாண்டி தேர்தலில்